ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இப்போ நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ராகி மாவை வச்சு ஒரு போலி செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குவேன். அப்போ தான் நம்மளுடைய மாவு சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும். அப்புறம் நான் 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3/4 கப்பு நாட்டு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியை நல்லா கொதிக்கணும். நமக்கு இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. 1/2 கப்பு பொட்டுக்கடல மாவு சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்ம தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய ராகி மாவும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு 1 கப்பு மாவுக்கு 5 உருண்டை வந்திருக்கு. அதே மாதிரி வெள்ளைப்பாகும் ஒரு 5 உருண்டை எடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கவரில் வச்சுருக்கலாம். நம்ம ராகியை ஃபஸ்ட்டு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச வெள்ளைப்பாகை எடுத்து வச்சுருக்கலாம். வெள்ளை உருண்டையும் எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்தளவுக்கு ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் ரவுண்டாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு கடாய் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம 2 பக்கமும் நம்ம சுட்டு எடுத்துடணும்னா சூப்பரான ராகி மாவு போலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஃபைபர் நிறைந்தது. அதனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும்